தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ வளாகத்தில் அந்த அலுவலகத்தில் முன் ஆஜராகியிருக்கிறார். இன்று சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்களிடம் என்ன மாதிரியான கேள்வி கேட்டனர், அதுபோக விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அது மூலம் இந்த பிஜேபி விஜயை சும்மா விடாது, இது பெரிய கட்டம் கட்டிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார், பிஜேபி அவரை சும்மா விடாது, இதை வச்சு பெரிய அளவு லாக் பண்ண போறாங்க, ஏற்கனவே ஜனநாயகன் படம் பிரச்சனையில இருக்கு, அதுபோக இந்த விஷயத்தை வச்சு அவங்க லாக் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பொருளை ஒன்று பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, இந்த கேஸ்ல விஜயோட என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன, அதுபோக இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த கோணத்தில் போணுச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். நான் உங்கள் எங் தாத்தா. கடந்த 2025 செப்டம்பர் 27 கரூரில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்தது. 41 பேர் இறந்து போனாங்க. இது யாருமே விரும்பாத ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தின் பிறகு தமிழ்நாடு அரசு உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைச்சாங்க. அதுக்கு பிறகு உடனே அன்னைக்கு இரவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணதாக இருக்கட்டும், அன்றைக்கே அவர்களெல்லாம் தகனம் செய்ததாக இருக்கட்டும், இந்த அரசு என்றைக்குமே இல்லாமல் புதுசாக விளையாண்டதை பார்த்தோம். ரொம்ப ஃபோர்ஸாக அவங்க வேலையை பார்த்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்படி ஒரு வேலைப்பாடு பார்த்தது கிடையாது. ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சாங்க. அதுதான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துனுச்சு. இவங்க என்ன புதுசாக இதெல்லாம் பண்ணுறாங்க, இது நமக்கு சம்மந்தமே இல்லையே, இப்பெல்லாம் இருந்ததே கிடையாது அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அது இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியும். சரி, ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க. அதுக்கு பிறகு தாவேகா சார்பா இவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அதாவது இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கணும், இது மாநில காவல்துறை விசாரிச்சா இதில் நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, அவங்க ஆல்ரெடி விஜய் எப்படியாச்சும் கார்னர் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அவங்க அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சு போச்சு. அதனால தாவேகா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க. அந்த வழக்கின் தீர்ப்பாக 41 பேர் இறந்த இந்த சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவிட்டுச்சு. அது பிறகு சிபிஐ வந்தாங்க, விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஆதவர்ச்சினா புஷி ஆனந்த் அவர்கள், பொதுச்செயலர் புஷி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார், இவங்க எல்லாமே போய் ஆஜராகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு 1 வீக் பிஃபோர் அந்த விஜய் அவர்களுடைய வாகனம் நேரடியாக சோதனையிட்டார்கள். அதுக்கு பிறகு அவங்களுடைய சென்னையில் உள்ள அவங்களோட ஆஃபீஸில் வச்சு கூப்பிட்டு விசாரித்தாங்க. அதற்கு பிறகு விஜய்க்கு ஜனவரி 6ஆம் தேதி ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு, நீங்கள் நேரடியாக ஆஜராகணும். ஏன்டா சென்னையில் ஆஜராகிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் பெரிய கூட்டம் அது ஒரு பெரிய சீன் ஆகும். அதனால டேரெக்டாக டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தனி விமானத்தின் மூலம் டெல்லியை சென்றடைந்து இன்றைக்கி காலையில் 10:30 போயிட்டு ஆஜராயிட்டார். அங்கே அவருக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டன, அதாவது கரூரில் அன்றைக்கி நடந்துச்சு இல்லை, அந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பு பண்ணீங்க, அதுபோக வேலண்டியர் உங்கள் கட்சியிலேருந்து தன்னார்வலருக்கு சில பேர் பாதுகாப்பு இருந்தாங்களா, அதுபோக காலையில் 8:30 மணிக்கு நாமக்கல்ல இந்த பிரச்சாரத்துக்கு நான் வருவேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு 8:00 தான் புறப்பட்டீங்க, அது என்ன ரீசன், அதுபோக கரூருக்கு சரியாக நாங்கள் 12 மணிக்கு நான் வருவேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எதுக்கு 12 மணிக்கு வரலை, நீங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் வாங்கின ஆர்டர், கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் என்னன்னா ஒரு 2 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அதுக்குள்ளே தான் வந்தீங்க, ஆனால் நீங்கள் முன்கூட்டியே ட்விட்டரில் போடுவதற்கான காரணம் என்ன, அதுக்கு பிறகு இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு அதோட அறிவுறுத்தல் வந்துச்சா, காவல்துறையினரிடம் உங்கள்கிட்ட அறிவுறுத்தல் வந்துச்சா, ஏன்னு கேட்டால் காவல்துறையினர் இன்றைக்கி ஆஜரானாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்டையும் அதுபோக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கிட்டையுமே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம், அவங்க யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை இந்த கேள்வியை விஜய் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அது மாதிரியான முன்ன அறிவுறுத்தல் எது வந்துச்சா, கூட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, எதாச்சும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது வந்துச்சு அவங்ககிட்ட. இதில் என்ன பிரச்சனைனா, காவல்துறையினர் சொன்னாங்கல்ல அவங்களுக்கு அறிவுறுத்தினேன் அப்படின்னு, சிபிஐ என்ன கேட்டாங்கன்னா, எப்படி அறிவுறுத்துனீங்க, நேரடியாக போய் சொன்னீங்களா, ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா, இல்லைனா வாக்கி டாக்கியில் கொடுத்தீங்களா, வாக்கி டாக்கியில் கொடுக்குறது வாய்ப்பு கிடையாது, ஏன்னா போலீஸ் கிட்ட மட்டும் தான் வாக்கி டாக்கி இருக்கும், புஷி ஆனந்துக்கிட்டேயோ விஜய்கிட்டே இருக்க வாக்கி டாக்கி இருக்க போகிறது கிடையாது. அதனால் அது போய் வேறு என்ன மாதிரியான ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, காவல்துறையினர்கிட்ட சிபிஐ கேட்டது, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன் முன்னாடியே, ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நீ அங்கேயே முடிச்சிருங்க, இந்த கூட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்படி கொடுத்தீங்க, ஃபோன் மூலமாக கொடுத்தீங்களா, ஃபோன் கிடையாது, எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியாச்சு. யார், புஷி ஆனந்த், சிடிஆர், ஆதவர்ச்சினா அவங்க எல்லாருமே எங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து எங்களுக்கு வரவே இல்லை, அங்கே இவ்வளோ கூட்டம் இருக்காங்க, இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது போலீஸ், அவங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கல, அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் இருந்தாலும் சரி, அது ஒரிஜினல் எல்லாருமே அவங்களோட இந்த கால் ரெக்கார்ட்ஸ் அன்னைக்கு டேட்டில் எங்களுக்கு இவ்வளோ கால்ஸ் அங்கே வந்துச்சு, இதில் எந்த ஒரு போலீஸ் கால் இல்லைன்னு கொடுத்துச்சு. ஆனால் இந்த இடத்துல குற்றம் சாட்டினது தமிழக காவல்துறை, அவங்க தான் ப்ரூஃபை கொடுக்கணும். இந்த பாருங்க, நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு ப்ரூஃபை கொடுக்கணும். அவங்கள்ட்ட ப்ரூஃப் எதுவுமே கிடையாது.
அப்படி இருக்க பட்சத்தில் இந்த வழக்கில் இந்த பிரச்சனையில் அப்படி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அப்படின்னு தெளிவாச்சு. அதுபோக விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, நீங்கள் 8:30 மணிக்கு நாமக்கல்லில் பேசுகிறேன்னு சொல்லிங்க, நீங்கள் 8:30 மணிக்கு நாமக்கல்லில் போகல, இங்கே புறப்பட்டதே 8:30 மணிக்கு புறப்பட்டீங்க. அதுதான் பெரிய அளவில் இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்கு விஜய் அவர்கள் தன்னோட சொந்த காரணமாக இருக்கலாம், எனக்கு உடல்நிலை அந்த இடத்துல சரியில்லை, வேற ஏதாச்சும் காரணம் சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற செய்தி நமக்கு இன்னும் சேரல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆன்சர் விஜயோட ஆன்சரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இது எல்லாமே தமிழக காவல்துறையை நோக்கி நகரும். இது போக பெரிய ஒரு மேட்ரு ஒன்று சிக்கியிருக்கு. அதுதான் இன்னைக்கு ஆளும் அரசை அட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் நிறைய ஆம்புலன்ஸ் வந்துச்சு இல்லை, அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட் நடந்ததுக்கு பிறகு என்னன்னா, பேனரில் திமுக அந்த பேனரை ஒட்டி அதே ஆம்புலன்ஸ் மறுபடியும் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னாடி, அந்த கருஷ்டமை நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆம்புலன்ஸ் சுற்றி வந்துகிட்டு இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாமே கருஷ்டமை நடந்த பிறகு அதில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? அவங்க எல்லாமே வர்றாங்க லைனில், சிபிஐயோட விசாரணையில் அண்டரில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் மட்டும் தான் ஆஜராக இருக்காரா? இல்லை, 8 காவல்துறையினர் அங்கே ஆஜராக இருக்காங்க. 8 காவல்துறையினரும் நீங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு பணியில் கொடுத்தீங்க, மொத்தம் எத்தனை பேர் வரதா சொல்லியிருந்தாங்க? 10,000 பேர் வரதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, 10,000 பேர் வரதா சொல்லியிருந்தாங்க. எத்தனாயிரம் பேர் வந்தாங்க? அது மோர் தென் 50,000க்கு மேலே வந்துருந்தாங்களேன். ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்க? 27,000 பேர் தான் வந்திருந்தாங்க. 27,000 பேருக்கு நாங்கள் 500 பேர் போட்டிருந்தோம். அதை கால்குலேட் பண்ணி, ஏன்னா இப்போ சிபிஐ என்ன கேட்கும், ஒரு 50,000 பேர் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பேர் போட்டிருக்கணும்? நீங்கள் 2,000 போலீஸை போட்டிருக்கணும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் எங்களுக்கு மொத்தமாக 27,000 பேர் தான் வந்திருந்தாங்க, அதுக்கு நாங்கள் 500 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ ரெக்கார்டு இருக்குது, லைவில் போன ரெக்கார்டு இருக்குது, அவங்க எத்தனாயிரம் பேர் இருந்தாங்க தெரியும். அப்போ 500 போலீஸு 10 அந்த இடத்துல. இது போக இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்னா, விஜய் டீம் அதாவது தாவேக்கினர் உங்கள்கிட்ட ஒரு அனுமதி லெட்டர் கேட்டாங்களா? கேட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா? கொடுத்தோம் சார். எப்படி கொடுத்தீங்க? சரி, இந்த இடத்துல தான் நீங்கள் கூட்டம் நடத்தணும்னு நீங்கள் தானே ஆர்டர் கொடுத்தீங்க, விஜய் அவர்களுக்கு கொடுத்தீங்க, தாவேக்காவுக்கு. உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா? கடந்த காலங்களில் திருச்சியில் நடந்ததாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் நடந்ததாக இருக்கட்டும், திருவாரூரில் நடந்ததெல்லாம் எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காவல்துறையினருக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா இந்த இடத்த தான் ஒதுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? நீங்களா தன்னிச்சையாக முடிவெடுத்தீங்களா? இல்லை. இதை மாதிரியான பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல இவங்க என்ன பண்ணணும்னா, போயிட்டு நேரடியாக முதலமைச்சர்கிட்ட, ஏன்னு கேட்டால் அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறார், காவல்துறை அவர் தான், காவல்துறையின் அமைச்சர் அவர் தானே. இப்போ காவல்துறையினர் என்னன்னா, அந்த அமைச்சர்கிட்ட போயிட்டு, சார் இப்படி ஒரு பெரிய அளவில் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு இந்த கட்சிக்கு, இதுக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பேசணும் சார்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னா, பெரிய பெரிய மைதானங்கள், இப்போ மலேசியாவில் நடந்துச்சுல ஒரு ஆடியோ லான்ச், அதே மாதிரி மைதானங்களில் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இவ்வளோ குறுகனால ஒரு சாலையில் நேற்றுக்கு ஆல்ரெடி சிபிஐ நேரடியாக அந்த இடங்களை ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவ்வளோ குறுகிய இடத்துல யாரும் உங்களுக்கு அனுமதி கொடுக்க சொன்னோம் அப்படின்னு ஏற்கனவே போலீஸை சிபிஐ நோண்டி நொங்க எடுத்துகிட்டு இருக்காங்களேன். விஜய் கட்சியினருக்கு வேறு வழி கிடையாது, தாவேக்காவினருக்கு அவங்க ஏதோ ஒரு இடம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த போலீஸுக்கு தெரியும்ல, இத்தனை காலங்களில் இந்த திருச்சியில் நடந்ததாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் நடந்ததாக இருக்கட்டும், இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இந்த இடத்த நீங்கள் கொடுப்பதற்கான காரணம் என்ன? இதில் அந்த ஊரின் அமைச்சர் அவர்கள் இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்களா? அந்த ஊரில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிடலான்னு கேட்டதுக்கு அஸ் யூஷுவல் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, பண்ணணும். அப்படி பண்ணுனா செந்தில் பாலாஜி மறுபடியும் சிபிஐ வளையத்துக்குள்ளே மாட்டுவார். ஏற்கனவே இதில் பெரிய அளவில் அவருடைய கை ஓங்கியிருக்கு இந்த இஷ்யூவில் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா, ஒரு பேச்சு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்னைக்கு அந்த கூட்டம் அனுமதி கொடுத்தாங்கல்ல, அந்த அனுமதி கொடுக்கும்போது அந்த ஊரில் ஒரு அமைச்சர் இருந்தார், இவன் முன்னாள் அமைச்சருங்களேன். அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கலேன், அவர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா? அப்படி அனுமதி வாங்கியிருந்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், அவர் எந்த இடம் கொடுக்குறோன்னு சொன்னார் அப்படின்னு பல கேள்விகள் சுற்றி இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே நிற்கிதுன்னா ஆளும் தரப்பை நிற்கிது. இது போக இடையிலேயே ஒரு பத்திரிகையாளர் தற்போது யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்க கிஷோர் அப்படி என்ன சொன்னார்னா, கிஷோர் பிரசாத், அந்த ஆம்புலன்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, ஒரு 20-30 ஆம்புலன்ஸ் அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாருக்குமே ஒரு காவல்துறை அதிகாரியின் ஜிபேலேருந்து அவங்க எல்லாமே காலையிலேயே பணம் அனுப்பியிருக்காங்க. எல்லா ஆம்புலன்ஸுக்கும் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி எதற்காக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் தற்போது மாட்டிருக்கிறதா நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போக எப்படி இந்த வழக்கு போக போகிறது என்பது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கு பிறகு இப்போ இந்த இடத்துல விஜயை டார்கெட் பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னு பிஜேபிக்கு பெரிய அளவில் ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த இஷ்யூவை பயன்படுத்தி விஜயை பேச்சு கூட்டணிகளை கொண்டு வந்தாரலாம் அப்படின்ட்டு தலைமையில் மத்தியில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதற்கு எந்த அளவும் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி
நான் தனியாக தான் நிற்பேன், எனக்கு கொள்கை எதிரி நீ தான், அரசியல் எதிரி திமுகங்கிறத ஒரு தெளிவாக இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அதனால தான் நீங்கள் என்ன என்ற 41 பேர் இறந்து போன அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட என்ற வேறு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் பிஜேபிட்ட சண்டராக இருப்பாங்க. ஆனால் இன்றளவும் அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறாமல் விஜய் அவர்கள் நிற்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்து என் பக்கம் நீ வராமல் இருக்குது அப்படின்ட்டு தான் மறுபடியும் ஜனநாயகன் படத்துக்கு தற்போது பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படத்தை அவங்க அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டாங்க. எவ்வளோ கட்டு கொடுத்து மேபி பிப்ரவரிக்கு பிறகு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் வச்சு விஜயை லாக் பண்ணால் அவர் திரும்ப வளையத்துக்குள்ளே வந்துடுவாருன்னு இன்னைக்கு மத்தியில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் நான் பிஜேபி பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாண்டில் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நம்மளாம் நினச்சோம் கரூர் சம்பவம் நடக்கிற சமயத்தில் நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த ஆளும் கட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஆளுங்கட்சியாக செயல்படுறாரு. அதாவது திமுகவே அந்த நேரத்தை இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்களா அப்படி சொல்லி ஒரு புரோஜனமும் கிடையாது. தன்னுடைய ஸ்டாண்டே மாற்றி வேறு பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது விடுக்கு, அது அவங்களோட பிரச்சனை, அது அவங்களுடைய கட்சியை சந்திக்க போகிற அவலங்கள், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ஆளும் தரப்பு ஆளுங்கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் எப்படி பிஜேபிட்ட போய்ட்டு விஜய் எப்படி பிஜேபிட்ட போய்ட்டு பெரிய அளவில் ஒரு கதை கட்டி விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்னன்னாலும் பிரச்சனை கொடு. அவர் சினிமா துறையை விட்டுட்டு நான் முதல்ல நான் அரசியலுக்கு வர்றேன், இதுக்கு பிறகு எனக்கு அரசியல் தான் சொல்லும் போது இந்த பிரச்சனைகள்லாம் சந்திப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுக்கான அவர்கிட்ட அந்த தில் இருக்குது, அந்த வில் பவர் இருக்குது. அதனால இன்றைக்கி களமாடிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் வருங்காலங்களில் எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருக்குது. சிபிஐ அப்படின்ற ஒரு அந்த அமைப்பு உண்மையை கொண்டு வருவாங்க. எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமல் வேணா ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் மேலே இருந்து. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறதுல சிபிஐ கண்டிப்பாக இந்த விஷயத்தை வெளில கொண்டு வருவாங்க. யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு கொண்டு வருவாங்க. இதில் மிக முக்கியமாக மாட்ட போகிறது ஏன்னா விஜய் பெரிய அளவில் முக்கியமாக மாட்ட போகிறது கிடையாது. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இவர் அங்கே போனார், அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல அந்த மாவட்ட செயலாளர் அவர் மதியழகனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சிடி நிர்மல்குமார் இருக்கட்டும், இல்லைனா ஆதவ அர்ச்சனா, புசி ஆனந்த், இவங்கெல்லாம் கூட அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி விஜய் மேலே தப்பு இருக்குல்ல. இது எல்லாமே என்னன்னா விஜய் அவர்கள் தாவேகாவின் கவனமின்மை, கேர்லெஸ்ஸால இந்த பிரச்சனை உருவானுச்சு. ஒரு மேலே அவங்க மேலே தவறு இருந்துச்சுன்னா இதெல்லாம் கேர்லெஸ்ஸால உருவான ஒரு விபத்து. இதுவே ஆளுங்கட்சியின் மேலே தவறு இருந்துச்சுன்னா ப்ரீ பிளான்ட், வெல் பிளான்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாம்பைடை அப்படிங்கிறதான் கன்க்ளூஷன். ஏன்னு சொல்லுங்கள், விஜய் அவர்கள் இந்த கரூரில் இந்த சம்பவத்தை அன்னைக்கு அவங்க இறந்து போகணும், நம்மளுடைய தொண்டர்கள் இறந்து போகணும்னு நினைக்கவே இல்லை. அன்றைக்கி நடந்துச்சு, அது ஒரு கவனமின்மை. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்து வச்சு, அதுக்கு போய் ஆக்சிடென்ட். ஆனால் இப்பொழுது பரவிக்கிட்டு இருக்குல்ல, இதில் செந்தில் பாலாஜி ஒரு இதாக செயல்பட்டுருக்கிறார். இன்றைக்கி ஆம்புலன்ஸ் போணுச்சு, அந்த ஆம்புலன்ஸ் எவிடன்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே திமுக தொண்டர்களுடைய அந்த திமுக பிரமுகர்களுடைய ஆம்புலன்ஸ், அவர்கள் உருவாக்கின ஆம்புலன்ஸ் அவங்க தான் கொண்டு வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் இந்த இடத்துல வரதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அப்படின்னா இது மிக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசே இதை பிளான் பண்ணியிருக்குன்னு அப்படி மாறுனுச்சுன்னா கேஸு ஒட்டு மொத்தமாக ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அடி விழுவும். 2026க்கு முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே தீர்ப்பெல்லாம் வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு. இதில் திமுக தான் இதில் பெரிய கையை செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது சிபிஐ கண்டுபிடிச்சிட்டுனா 2026ஓட தன்னோட அந்த ஆட்டத்தை முடிச்சு வச்சுட்டு திமுக போயிடலாம். அந்த அளவுக்கான பெரிய சம்பவம் நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு பொலிட்டிக்கலாக அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அது மத்திய அரசுக்கு ஒரே ஒரு பிளான் தான், ஒன்று திமுக அடிக்கணும், இல்லைன்னா விஜய் அடிக்கணும். ஏதோ ஒன்று நடக்க போகுது, யார் அடிக்கணும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்களுடைய பிளானப்படி மேக்சிமம் திமுக காலி பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குன்னா என்னுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ நம்ம அதை கேஸை பார்த்துட்டோம். இது யார் மேலே தவறாக இருக்கக்கூடும், அதுபோக சிபிஐ என்ன நடவடிக்கை இன்னும் காலங்களில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய தாழ்வான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விக்கு எங்களுடைய பதில் எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.